சனாதனத்தை ஒழிக்கிறதுக்காகத்தான் தாவைக்கா கிளம்பிறங்கியிருக்கு, ஆட்சி அமைச்சிருக்குன்னு தாவைக்கா எம்எல்ஏ முஸ்தபா சொல்லியிருக்காரு. முஸ்தபாண்ணே, உனக்கும் மதுரைக்கும் சம்மந்தமே இல்லை. மதுரையில் 90% இந்துக்கள். ஆனால் அவங்க யாருமே ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம உனக்கு ஓட்டு போட்டு உனக்கு ஜெயிக்க வச்சா சனாதனத்தை அழிக்கிறதுக்கு தாவைக்கா கிளம்பிறங்கியிருக்குன்னு பேசுறியனே. இன்னொன்று தெரிஞ்சுக்கனே, உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாதுனே. ஆப்கானிஸ்தான்லேருந்து, பாரசீகத்திலேருந்து, யூரோப்பாவிலேருந்து எங்கெங்கே இருந்தோ வந்து இங்கே அழிக்கணும்னு பார்த்தானே, ஒருத்தனாலையும் முடியலனே. நீ வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க எங்கள் ஓட்டை வாங்கிட்டு எங்கிட்டே சொல்கிற, நீயே சனாதனத்தை அழிக்கிறக்கா அதை கிளம்புறீங்க இருக்கோம்னு நீ பேசத்தானே செய்வ. இதேது நீ ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் 40% இருக்க தொகுதியில் நீ தாவேக்கால நின்று ஜெயிச்சுட்டு பேசியிருந்தேன்னா உன்னை பாராட்டலாம்னே. நாங்கள் இழிச்ச வாங்கிய 90% பேர் உனக்கு ஒற்றுமையாக ஓட்டு போட்டோம்ல. திமுக காரன் பணம் கொடுத்தியா, அதிமுக காரன் பணம் கொடுத்தியா, அதெல்லாம் வாங்காமல் திமுக காரன் அதிமுக காரனை மாற்ற வச்சு விளாட்டு காட்டுவாங்க. இந்துக்களை வந்து ரெண்டாந்தர குடிமக்களை நடத்துவாங்க, பிரச்சனையை தூண்டுவாங்க, கோயிலை இடிப்பாங்க. இதெல்லாம் வேணாம், எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும்னு சொல்லி தாவேக்காக்கு ஓட்டு போட்டால் நீங்களும் அதையேதையும் செய்வீங்க, சனாதனத்தை அழிக்கத்தையும் போகிறீங்க. அப்படி அதுக்காகத்தையும் கிளம்பிருங்க இருக்கோம் அப்படின்னு பேசுனீங்கன்னா எந்த விதத்தில்ண்ணே நாயா? நாங்கள் எங்கே தானே போகிறது? மதம் பார்க்காம ஜாதியை பார்க்காம ஓட்டு போட்டோம் பார்த்தீங்களா உங்களுக்கு? அதேனே சனாதனா. அதுக்கிட்டே நீங்கள் கொடுக்குற தண்டனைதையும் அதை அழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லி பேசுகிறீங்களா? நாங்கள் இதே மாதிரி ஒற்றுமையாக ஓட்டு போட ஆரம்பிச்சோம்னா உங்களால் கவுன்சிலர் கூட ஆக முடியாதுண்ணே. அதை நான் மனசில் வச்சுக்கோங்கண்ணே. இனிமேலாவது தெரிந்துங்கண்ணே. ஆனால் விஜயும் அதை பற்றி கேட்க மாட்டாப்புல. உதயநிதியாக அவருக்கு விஜயோட முன்னாடியே உட்காந்துக்கிட்டு சொன்னாப்புல ஒழிக்கப்பட வேண்டும்னா அவர் அமைதியாகவே உட்காந்துருந்தாரு. ஆனால் சிறுபான்மைக்கான அரசுன்னு சொல்கிறாருங்க. எல்லா கட்சிக்காரனும் சொல்கிறாங்க. திமுக காரன் அத்தையும் சொல்கிறியா, அதிமுக காரன் அத்தையும் சொல்கிறியா, அந்த அவைக்காரன் அத்தையும் சொல்கிறியா. ஆனால் ஒருத்தனாவது நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்போம், எல்லாத்துக்கும் பொதுவாக இருப்போம், எவனாவது ஒருத்தனாவது சொல்கிறானா? ஒருத்தன் சொல்ல மாட்டேன். நம்ம எப்போ ஒற்றுமையாக ஓட்டு போட்டோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த காலம் வரத்தையும் போகுது. தமிழை போற்றி.